வணக்கம். அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு பாஜக தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு? புது தலைவராக வந்த நயினா நாகேந்திரன் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இருந்த வரைக்கும் திமுக, அதிமுகவை கடுமையான விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் நயினா நாகேந்திரன் திமுகவை விமர்சனம் பண்றதில்ல, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்றதில்ல, கூட்டணியை அமித்ஷா சேர்த்து வச்சுட்டு போயிட்டாரு. நயினா நாகேந்திரன் தொகுதி பங்கீடு சம்பந்தமா பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசினா அவங்க 30 தொகுதிக்கு மேல கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வராங்க. இது பாஜக மேலிடம் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணாமலை சொன்னதுதான் கரெக்ட் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. அதே போல மாநில தலைவர் பதவி அவருக்கு அண்ணாமலை விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சொன்ன விஷயம், இவ்வளவு நாள் எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருந்தது, பாஜக மேலிடம் என்ன சொல்லுமோ அது கட்டுப்பட்டு பேச வேண்டிய ஒரு இதாக இருந்தது, யாரையுமே பெருசா விமர்சனம் பண்ணவே முடியல. திமுகவும் சரி அதிமுகவும் சரி விமர்சனம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு மாநில தலைவர் பதவி இல்லை, நான் இப்போ சுதந்திரமா இருக்கிறேன், சுதந்திரமா பேசலாம், சுதந்திரமா செயல்படலாம். இனிமே நான் அரசியலில் T20 மாதிரி சிக்ஸர் அடிக்கிற வேலை மட்டும்தான், எனக்கு பால்லேருந்து சிக்ஸர் அடிக்கிற வேண்டியதுதான். இந்த டிஃபென்ஸ் ஆட்டம் ஃபுல்லாக இப்போ மாநில தலைவராக வந்திருக்கிற நயினா நாகேந்திரன் பார்த்துக்குவாரு. எனக்கு இனிமே அந்த இதெல்லாம் கிடையாது, நான் என் இஷ்டத்துக்கு போல நடந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, சமீபத்தோட அவரோட செயல்பாடுகள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாஜகவுக்கு எதிராக இருக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோணுது. அண்ணாமலையினால் அது மட்டும்தான் இது சாத்தியமா? அண்ணாமலை தான் இப்படி இப்போ பாஜக மேலிடம் சொல்லி தான் அண்ணாமலை இந்த மாதிரி நடந்துக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை பாஜகவுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான முயற்சி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலையை வச்சு கேம் விளாடுறாங்களா பாஜக, அதிமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் இருக்கு. விரைவில் அண்ணாமலை அதிமுகவுக்கு எதிராக விமர்சனம், பேட்டிகள் எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சமீபத்தில் கட்டாங்குளத்திற்கு தனியார் ஹோட்டலுக்கு தேசிய தலைவர் நட்டா வந்திருந்தாரு. அவரை அண்ணாமலை சந்திக்கவே இல்லை. அதே போல பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பாஜக சார்பாக ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டத்திலையும் அவர் கலந்துக்கவே இல்லை. அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக யாருமே கருத்து தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக தலைமையே சொல்லிட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இது சம்பந்தமா அவருடைய பாஜக அண்ணாமலையோட கருத்து சொல்லியிருக்கிறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஆயிடுச்சு. என்னடா இது, அதிமுக பாஜக தலைமை மட்டுமே 2 பேரும் கூட்டணி வச்சிருந்தா மட்டுமே ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டுமே அவர் கேட்டு வச்சிருக்கிறார். இவருக்கு என்ன பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு குழப்பமா இருக்கு. அவர்கிட்ட மாநில தலைவர் பிடுங்கினதுக்கு அப்புறமா அவருடைய மனநிலையில ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜகவில் இருக்கவங்களே சிலர் விமர்சனம் பண்றாங்க. அவருக்கு மாநில தலைவர் பதவி எனக்கு தேவையே கிடையாது அப்படிங்கிறதான் சொன்னாரு. அதே போல அவருக்குன்னு ஒரு தொண்டர்கள் வட்டாரத்தை சேர்த்து வச்சிருக்கிறாரு. எல்லாருமே அவருக்கான முக்கியத்துவம் கொடுத்தா பாஜக கட்சி தமிழ்நாட்டில் வளரும், அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனால் அண்ணாமலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது அவருடைய தொண்டர்கள், கண்டிப்பாக பாஜக ஆதரவாளர்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க. மாநில தலைவர் பதவிங்கிறது ஒரு முக்கியமான பதவி இல்லை அப்படின்னு தான் அண்ணாமலையும் சொல்லிட்டு இருக்காரு. அதே போல் அவர் ரொம்ப எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தாரு. ஆந்திராவில் காலியாக இருக்கிற மாநிலங்களவை எம்பி சீட்டை பயன்படுத்த திட்டம் போட்டார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ கூட அந்த இதில் சந்திரபாபு நாயுடு மகனுக்கோ இல்லை முன்னாள் அமைச்சராக இருந்த நாரா லோகேஷ் அவருக்காகவோ கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, பவன் கல்யாணோட அண்ணன் சிரஞ்சீவி அவருக்கும் பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு இருக்குது. இல்லைன்னா முன்னாள் முதல்வர் நல்லாரி கிரண் குமார் ரெட்டி அவருக்குமே கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தலைமை யோசிச்சுட்டு இருக்காங்க. அங்கேருந்தும் அண்ணாமலை தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அண்ணாமலை ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அண்ணாமலை அதுக்காக ஆசைப்படல. அவர் மத்தியில் இணையமைச்சர் பதவி வாங்கிட்டு போகணுங்கிற ஆசை அவர் கிடையாது. மாநிலத்தில் தான் அவர் செயல்படணும்னு நினைக்கிறாரு. மாநிலத்தில் தான் தன்னுடைய செல்வாக்கை காட்டணும் அப்படிங்கிறாரு. இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பேருக்காகவே மக்கள் தொண்டர்கள், பாஜக தொண்டர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனால் பாஜக சார்பாக ஏன் பகல்காம் தீவிரவாதிகளுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அதில் ஏன் அண்ணாமலை கலந்துக்கல அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் தொடர் கொலை நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயும் முதியோர்களை குறி வச்சு கொலை நடத்துக்கிறாங்க. அந்த மாதிரி சமயத்தில் ஈரோட்டில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு அவர் பேசினார். அதில் பேசினது தான் இப்போ மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக்கி விட்டுருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக வீழ்த்துறதுக்கு வலிமையான கூட்டணி தேவை. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி திமுக வீழ்த்திடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லை. எண்ணிக்கை மட்டுமே போதாது. அப்படியே திமுக வீழ்த்தினாலும் அதிமுக பாஜக என்ன செய்ய போகுது, என்ன செய்ய போகிறாங்க, மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, திமுகவே திரும்ப வந்தாலும் மக்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசில் இருக்குது. திமுக கடந்த தேர்தல் சமயத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா, இல்லை அதிமுக இப்போ பாஜக கூட்டணி எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவுமில்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க திடீர்னு தேர்தல் சமயத்துக்காக
கொள்கை ரீதியா நாங்க கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு வைக்கிறது, இதை எந்த விதத்துல ஏத்துக்க முடியும்? அதிமுக பாஜக கூட்டணி வந்து கண்டிப்பா தேர்தலுக்கு பிறகு தொடருமா? யாரு மெஜாரிட்டி, இல்லைன்னா மைனாரிட்டி ஆட்சி வருதா, இல்ல அதுல பாஜக என்ன கேட்க போகுது, பாஜக என்ன கேம் விளையாடும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையோட பேச்சு இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியா உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை அண்ணாமலை பேசியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவருக்கு வந்து அண்ணாமலைக்கு திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவோட கூட்டணி வைக்க வேணாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமே. பாஜக தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவோம், சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா நம்ம எதிர்கட்சியாவது வருவோம் அப்படின்னு சொல்லி தான் மத்தியில் பாஜக தலைமையிட்ட பேசியிருக்காரு. அமித்ஷா டைம் பேசியிருக்கிறாரு, எல்லாமே புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்காரு. நாடாளுமன்றத்தில் நம்ம வாங்கின வாக்கு சதவீதம் இவ்வளவு, இந்த வாக்கு சதவீதத்தில் இந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கிட்டத்தட்ட 84 தொகுதிகளை கொடுத்துருக்கிறார். 84 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி 80 தொகுதிகளாவது பாஜக கொடுப்பாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போகிறதே இல்லை. இதை தான் அண்ணாமலை தெளிவாக பாஜக மேலிடத்துல சொல்லியிருக்காரு. ஆனால் பாஜக மேலிடம் அண்ணன் எப்படியும் எடப்பாடி பழனிசாமியை நாங்கள் சம்மதிக்க வச்சுருவோம், எடப்பாடி பழனிசாமி நமக்கு சாதகமான ஒரு பாயிண்டை எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியை பற்றி உங்களுக்கு தெரியாது, எங்கெங்கெல்லாம் பாஜக வேட்பாளர் இருக்காங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் சூட்கேஸை கொடுத்து விட்டு அவர் என்ன செய்வார், பாஜகவுக்கு ஓட்டு போட விடாமல் செஞ்சுருவார், பாஜக வேட்பாளரை தோக்கடிப்பார், பாஜக எளிதாக சுலபமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளில் கூட பாஜக தோக்குறதுக்கான வேலைகளை எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தடவை கூட அதிமுக பாஜக கூட்டணி ஜெயிச்சா என்ன செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய இதாக இருக்குது. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவர் அமித்ஷா கூட சொல்லிட்டு போன ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக பாஜக கூட்டணியை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியில் கடந்த 4.5 வருஷம் கொடுத்த ஆட்சிகளில் வந்து மிக பெருசாக வந்து மக்கள் ரசிக்கிற மாதிரியான ஒரு ஆட்சியே கிடையாது. விமர்சனம் இருந்தது, அந்த விமர்சனங்களை கூட அவர் வந்து கடந்துட்டார். கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளும் எம்எல்ஏகளும் தக்க வைக்கிறதுக்கான முயற்சி மட்டும்தான் இருந்தார். அவருக்கு உட்கட்சி பிரச்சனை அதிகமாக தான் இருந்துகிட்டே இருக்கு, இன்னமும் தொடருது. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருந்தாலும் பாஜக தலைமையிலான ஆட்சி தான் தமிழ்நாட்டில் வரும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட பேட்டியோட உட்கருத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த கூட்டணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அண்ணாமலை தெளிவாக இருக்கிறாரு. ஏன் இவர் வந்து நட்டா சென்னைக்கு வந்தபோது அண்ணாமலை வந்து அமெரிக்காவில் வந்து பெங்களூர் வந்துட்டார். அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா நட்டா வந்திருக்கிற அந்த ஹோட்டலுக்கு அவரால் வந்திருக்க முடியும், ஆனால் அதை தவிர்த்துட்டாரு. அதே போல் வந்து இந்த பகால்காம் தீவிரவாதி இதில் வந்து கலந்துக்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறத தாண்டி அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் தலைவராக இருந்தபோது தான் ஓடி ஓடி உழைக்க முடிஞ்சுது, தலைவராக இல்லை இப்போது. அவர் வந்து தேசிய குழு உறுப்பினர் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் போய் நிற்கணும் அப்படிங்கிற அவசியமும் அவர் கிடையாது. அண்ணாமலையை வந்து தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்க. ஈரோடில் நடந்த அந்த இரட்டை கொலை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்லாம் பேட்டி கொடுக்குறாரு. எப்படி உண்ணாவிரதம் இருக்கிற மாதிரி இவர் பேட்டி கொடுக்க முடியும்? இவர் மாநில தலைவராக இருக்கும்போது இவர் என்ன சொன்னார், மாநில தலைவர் பேச்சை கேட்டு தான் நீங்க நடக்கணும், பேட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவு போட்டார். இப்போ மட்டும் நயினா நாகேந்திரன் மாநில தலைவராக இருக்காரு. அவர் இருக்கும்போது இவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் நான் இந்த கொலைக்கு திமுக வந்து சரியான தீர்வு கிடைக்கல, கொலையாளிகளை கண்டுபிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு எப்படி இவர் போகிற ஒரு அறிவிப்பை வெளியிட முடியும்? மாநில தலைமையிட்ட இவர் பர்மிஷன் வாங்கினாரா அப்படிங்கிற கேள்வியை பலர் கேட்குறாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நயினா நாகேந்திரன் சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு பேட்டியே கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறது தான் உண்மையும் கூட. இவர் மாநில தலைவர் இருக்கும்போது தமிழிசை சவுந்தரராஜன் ஏர்போர்ட்ல எல்லாம் போகிற இடமெல்லாம் ஏதாவது ஒன்று பேட்டியை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து இவர் வந்து கடுமையான ஒரு இதை சொன்னார், மாநில தலைவர் சொல்கிறத கேளுங்க, பேட்டியை அனாவசியமாக கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதை தான் வந்து திரும்பவும் இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதையும் சொல்லிட்டு இருந்தார். இப்போ வந்து என்னன்னா அண்ணாமலைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கல. இதை வந்து பல தடவை வந்து பாஜக மேலிடத்தோடு பேசியாச்சு. கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கொடுக்குற நிர்பந்தத்தினால கூட அவர் ஒத்துக்க மாட்டார். தொகுதிகளை வந்து பாஜக எதிர்பார்க்குற தொகுதிகளை கொடுக்க மாட்டார். போக போக பிரச்சனை பஞ்சாயத்து அப்படின்னு வரும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை நினைப்பில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளை வந்து எடப்பாடி பழனிசாமி கழட்டி விட்டு யாருமே இல்லாமல் பாஜக வந்து தனியாக தேர்தலை சந்திக்கட்டும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த போது கூட நமக்கு ஆதரவாக வந்து நின்ற டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இது போன்ற நபர்களுக்கு நம்ம சட்டமன்ற தேர்தலில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட கோரிக்கையே. ஆனால் பாஜக மேலிடம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் தான் நாங்கள் கேட்க முடியும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் தான் இப்போ கட்சி இருக்குது, அவங்கள்ட்ட தான் அதிகபட்சமான எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவர்கிட்ட தான் நிர்வாகிகள் இருக்கிறாங்க.
அப்படிங்கும்போது நாங்கள் ஓபிஎஸ்ஸையோ டிடிவி தினகரன் சொல்கிறதையோ நாங்கள் கேட்க முடியாது, அவங்கள ஆதரிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு பெருசாக மக்களோட செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க பல தடவை ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை வந்து ஓபிஎஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ராமநாதபுரத்தில் 2வது இடத்துல வந்திருக்கிறாரு, 3 லட்சம் ஓட்டுக்கு மேலே வாங்கியிருக்காரு. அதே போல் டிடிவி தினகரனும் வாங்கியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே அதிமுக வந்து ராமநாதபுரத்தில் 4வது இடத்துக்கு தள்ளி விட்டாங்க. டெபாசிட் கூட வாங்க முடியல. அந்த அளவுக்கு ஓபிஎஸ் செல்வாக்க தான் இருக்கிறாரு. அதை தான் அண்ணாமலை சொல்கிறார். சட்டமன்ற தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல் 6 தொகுதி அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஓபிஎஸ்க்குலாம் ஆதரவு நிறையா இருக்குது. அவங்களையெல்லாம் கைவிடக்கூடாது அப்படின்னு தான் அண்ணாமலை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பாஜக மேலிடத்தோட பேசுகிறாரு. அதோட வெளிப்பாடுகள் தான் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவங்களை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதோட வெளிப்பாடு தான் அண்ணாமலை பேசினது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கு ஒன்றும் இல்லை, அண்ணாமலை நார்மலாக தான் இருக்கிறாரு. அவர் எப்பயும் போல தான் இருக்கிறாரு. அவரோட பேச்சையும் அவருடைய பேட்டியுமே பார்க்குறதுக்கு அவருடைய தொண்டர்கள் ஆர்வமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலையோட பேச்சு, ஸ்டைலு எல்லாத்தையுமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை வந்தால் தான் திரும்பவும் பாஜக வந்து செயல்படுவோம். நயினா நாகேந்திரன் வந்ததுலேருந்து எங்கேயுமே எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறாரு. இது சரியா? அண்ணாமலை போல் அதிரடியான பேச்சு, செயல்பாடு இது சரியா? எடப்பாடி பழனிசாமி நயினா நாகேந்திரனை வச்சு பாஜகவை கட் பண்ண பார்க்குறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.